இது வந்து ஃபுல்லா நம்ம மைண்ட் கேம் கான்சென்ட்ரேஷன்ல விளையாட போறோம். இப்போ நான் யானைன்னு சொன்னா அது ஆக்ஷன்ல எப்படி காட்டுவீங்க? Ready, good to go. Roll camera. Rolling. Action. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட we have a very vibrant team with us today and எல்லா ப்ரமோஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட குறையாம வந்து எங்க கூட இன்னைக்கு அமைஞ்சிருக்காங்க. So let's introduce Team Phoenix with you guys and starting with okay, Surya Sethupathi. Yes. நமக்கு அடுத்ததா வந்து we have Rihan who is the most notorious in this gang. Then we have Madhu Vasant and Prashant, Kishore, Naveen, Vicky, Vignesh and Rohit. So இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு ரெகுலரான ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு இன்டர்வியூவா போகுது அண்ட் நிறைய நம்மளுக்கு வந்து கான்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. So before I could quickly get yourselves into this game segment, உங்களுக்கு வந்து நான் டீம்ஸ் கொடுக்க போறேன். சரிங்களா? Yes, let's go. So இப்போ இந்த டீம்ஸ் எப்படி பிரிக்க போறேன்னா டீம் கேப்டன்ஸ் டீம் A ஓட கேப்டன் வந்து we have Surya. Team B ஓட கேப்டன் we have Vicky. So first Vicky ஓட டீம்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படினு இவர மாத்திக்கலாமா? இல்ல அது நான் தான் டிசைட் பண்றேன். இல்ல அதுதான் ட்விஸ்ட். So Vicky ஓட டீம்ல we will have Rohit. பேர் எனக்கு ஹரிஷ்னு வந்து தெரியல. ராஜான் Okay, so we have Vicky oda team la we have Rohit and we have Naveen, we have Madhu and என்ன நீங்க ரொம்ப ஜாமா yeah மூணு பேர். Okay, இருங்கப்பா நான் once more rolling set take 2. நான் So first அந்த Vicky oda team ஃபர்ஸ்ட் விக்கெட் டீம்ல யார் இருக்க போறானா? ரோஹித், நவீன், பிரசாந்த். Rohit, Naveen, Prashant and Madhu. Okay, இது கரெக்ட். இது கரெக்ட். எங்க டீம்ல சூர்யா, ரயான், கிஷோர், நவீன். no எங்க டீம்ல ரோஹித். ஓகே போங்க சீக்கிரம் வாங்க. எஸ். சோ இப்போ பீனிக்ஸ் படம் எப்படி உருவாக்குச்சு, நீங்க எல்லாரும் எப்படி உள்ள வந்தீங்க, படத்தோட ஷூட்ல வந்து நீங்க என்னெல்லாம் ரெகுலர் பண்ணீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எல்லா சேனல்ஸ்லயும் பேசிருப்பீங்க. சோ ஐ திங்க் வித் திஸ் இன்டர்வியூ you'll be wrapping up promotions as well. சோ உங்களோட அந்த ஃபன் சைடு வந்து செட்ல வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, பட் மக்களுக்கு வந்து உங்க ஃபன் சைடு இன்னும் வந்து தெரியாம இருக்கு. சோ இப்போ நம்ம ஏன் இந்த டீம்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம்னா you guys are going to have a tug of war. இது வந்து ஃபுல்லா நம்ம மைண்ட் கேம் கான்சென்ட்ரேஷன்ல விளையாட போறோம். இப்போ நான் யானைன்னு சொன்னா அது ஆக்ஷன்ல எப்படி காட்டுவீங்க? No, okay, once more. யானைனா எப்படி காட்டுவீங்க? ஓகே, பானைனா எப்படி காட்டுவீங்க? எப்படி? கொஞ்சம் சிம்பிளா வச்சுப்போம். இப்படின்னா பானை. பூனைனா பூனை. நான் பூனைன்னு சொன்னா இல்ல அப்படின்னு சொன்னோம். இல்ல, 2 விஷுவல் 1 வந்து ஆடியோ. சரிங்களா? ரெண்டு விஷயம் ஓகே. சோ இருங்க, யானை அப்படின்னு சொன்னா இந்த ஆக்ஷன் பண்ணும், பானைன்னு சொன்னா இப்படி பண்ணும், பூனைன்னு சொன்னா
நான் வந்து வீட்டுல வளர்க்குற பூனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆத்துல வளர்க்குற பூனை. ஓகே ரெடி? ரெடி. சோ இதுக்கு பெனல்டி என்னன்னா, இப்ப யார் இது தப்பா பண்றாங்களோ, இந்த டீம்ல யாரு தப்பா பண்றாங்களோ ரெடி? ஆப்போசிட் டீமுக்கு தான். ஓகே திரும்ப சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்க அடிச்சிடாதீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீங்க யாராச்சும் ஒருத்தர் அடிச்சா போதும். உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்க தப்பு பண்ணா யூ கேன் ஹிட். சோ 3 2 1 போங்க. டக்கு டக்குன்னு விளையாடணும். யானை ஓகே பானை பூனை யானை பூனை ஓகே நம்ம கிட்ட 2 ரெஃபரீஸ் இருக்காங்க. ரெஃபரீஸ் கரெக்ட்டா சொல்லுங்க. யார் ரைட்டா பண்றாங்க. ஓகே டேக் 2 பூனை யானை 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 மியாவ். ஓகே எனக்கு பெனல்டி கடைசியா வந்து நீங்க டேர் கொடுத்துடலாம். ஓகேவா? பூனை யானை 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 பூனை யானை பானை இந்த கேம் ஈஸியா இருந்துச்சா டஃபா இருந்துச்சா? டஃப் தான். இல்ல கேமே இல்ல. இது கேமே இல்லன்றீங்க. இப்போ வருது பாருங்க கேம். சோ எந்த டீம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் விரும்புறீங்க? ஓகே டீம் சூர்யா ஃபர்ஸ்ட். நம்ம டீம் சூர்யாவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்ணனும்னா 1 to 10 வந்து நீங்க சொல்லணும். 1 2 3 4 5. ஆனா இதுல ஒரு ஸ்லைட் சேஞ்ச். 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ்ல. ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ்ல 1 to 10 வரைக்கும் நீங்க டக் டக் டக்னே சொல்லணும். இப்போ யாரு தப்பா சொல்றாங்களோ ஒரே டேக் தான். எல்லாருக்கும் ஒரே டேக் தான். யார் தப்பா சொல்றாங்களோ ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க வந்து டம் அப்படின்னு ஒண்ணு கொட்டிட்டு அப்படியே போயிடலாம். சரிங்களா? இல்ல ஈச் ஃப்ரம் தி டீம். ஒருத்தர் சொல்லணும். யா சோ யார் மேக்ஸिमम கரெக்ட்டா சொல்றாங்களோ அந்த டீம் வின்னர். ரெடி? ஓகே ரெடி? 3 2 1 go. 1 2 அவுட். அது நம்ம நெக்ஸ்ட் ஒரே 1 2 3 4 5 6 7 8 மறந்துடா. 10 ஓகே நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 Sumita Sai Baba Bilibili ki Zumba. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 Chi chi la kochi, chi la kochi. சோ First. சோ இதுல இப்போ 3 பாயிண்ட்ஸ் 3 out of 4 வாங்கிருக்காங்க. இப்போ டீம் விக்கி வந்து எப்படி ப்ளே பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் தி கேப்டன். ஐயோ அவர் கேப்டன் இப்போ நீங்க தான். சமாள போடுறதா 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் Easier than so. இல்லையா? அவன் மனப்பாடம் பண்ணா சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. போடா சொந்த குட்டி போடா. நெக்ஸ்ட் ரெடி 1 2 3
4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 ஓகே, நீங்க ஈஸியா வின் பண்ணிருக்கலாம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி இல்ல. அதனால ஒரு டை பிரேக்கர். ஓகே, சரிங்களா? So that the tie breaker is இப்போ நான் கேட்க போற இந்த கேள்விக்கு உங்க டீம்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும். எந்த டீம் அதுக்கு பதில் சொல்றாங்களோ அந்த டீம் தான் வின்னர். சரிங்களா? நம்மளுடைய ஃபீனிக்ஸ் படத்துடைய இயக்குனர் அனலரசு மாஸ்டர் அவர்களுடைய பர்த்டே எப்போ? ஜூன் 16. இப்பதான் வந்தது. பட் சரி, ஒண்ணும் பிரச்சனை winner. ஓகே. And the winner is Team Surya. See, little sentiments like this. Okay, so first game la வந்து Team Surya ஜெயிச்சிட்டாங்க. So claps for that. So இப்போ வந்து நம்ம இன்னொரு question மாதிரி பண்ணி இது விளையாட போறோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா most likely to. ஒரு சீன்ல அடிக்கடி லைன்ஸ மறக்கக்கூடிய ஆள் யாரு? சூர்யா. நீங்களே. சரி, ஓகே. செட்லயே எல்லாரும் பயங்கரமா சிரிக்க வைக்கிற ஒரு ஆள் யாரு? Associate director. Assistant, associate, but a director. Super. I really miss Iniyavan sir today at this place. என்ன பயங்கரமா சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த டீம்ல இந்த செட்ல இன்னைக்கு வரல. ஓகே, இந்த டீம்ல ஒரு நாள் நான் டைரக்டர் ஆவப்பா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆள் யாரு? டைரக்ஷன் இன்ட்ரெஸ்டா? ஓ, நைஸ். ஓகே, அதிகமா அவனும் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட். யாரு? சூர்யா. இல்லையா? பாதி போட்டேன். அது நடக்கிற வரைக்கும் அது வந்து சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது. அப்படிலாம் இல்ல, அது வருமா வராதான்னு தெரியாதுனால அது அப்படியே விட்டுருவேன். இல்லையே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அப்பே நீ டைரக்டர் தான்டா. ஓகே, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நாள் நீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாங்களும் வந்து கண்டிப்பா V4U ல மீடியால ரிலீஸ் பண்றோம். நன்றி, thank you. ஓகே, உங்களையே அதிகமான ரீடேக்ஸ் எடுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாரு? ரீடேக்ஸ் மாஸ்டர், ஒன் மோர் மாஸ்டர். சாரி மாஸ்டர். நான் தான் சரி, அதிகமா அதுல ஒருத்தர் இருப்பார்ல. கிஷோரா இருப்பான்னு நினைக்கிறேன். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்மா. ஓ, அப்படி. ஓகே, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கு, பட் இது நம்ம முடிச்சிடலாம். சோ செட்ல வந்து அப்பப்ப ஐ மீன் ஒரு ஷாட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவுல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதோ சாக்லேட் சாப்பிடுறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராம பைட் பண்ணக்கூடிய ஆள் யாரு? சூர்யா. நானும் பண்ணுவேன் அடிக்கடி. ஏன்னா செட்டுல போயிட்டா எப்படியும் லைட்லாம் இருக்கும், ஹீட் ஆகும், சாப்பிட்டு இல்ல, நான் இப்ப ரெடி பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இந்த கும்பல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் ஆவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே எல்லாரும் அந்த தாட் இருக்கு. நம்ம தாட் இருக்குல்ல, தாட் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார்ங்கற அந்த பட்டம் வேணா, லைக் சம்திங் பிக் இன் லைஃப் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்
உங்கள யாரு நம்ம மாஸ்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா மிமிக் பண்ணுவாங்க? மாஸ்டர் அச்சசன் அப்படியே மாஸ்டர் நடக்கிற மாதிரி. சூர்யா அது எங்களுக்கு கொஞ்சம் லைவா பண்ணி காட்ட முடியுமா? ரெடிபா ரெடியா ரெடி குட் டு கோ ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன் வாவ் அது மாஸ்டர் பார்க்க கூடாது இதுதான் இப்ப thumbnail. சூர்யா டைரக்டர் ஆக போறாரு. ஆக்ஷன் செட் முன்னாடி சொன்னது இது சேர்த்து மாத்தி பண்ணிடலாம். ப்ரோமோ மெயின் ப்ரோமோலயே இதுவே இது வரலனா அந்த ரோல் கேமரா இந்தியன் சார் அப்படின்னு அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட். இப்படி இப்படி போயிடலாம் சார் இப்படி கொஞ்சம் இப்படி போயிடலாம் அப்படி அப்பலாம் அவ்வளவு க்ளோஸா நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க எல்லாமே. செட்ல யாராச்சும் இப்போ ஒரு ஹீரோயின் மேபி மாஸ்டருக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல சூர்யாவுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல எனி ஒன் ஆஃப் யூ கைஸ் ஒரு ஹீரோயின் வந்து செட்ல வந்தாங்கன்னா உடனே போய் ஹீரோயின் கிட்ட பேசி செல்ஃபி வாங்குற ஆளு யாரு? கிஷோர் கிஷோர் 4 பேர் சொல்றாங்க. கிஷோர் அது எப்ப அப்படி பண்ணன்றது கேளுங்க. இந்த செட்ல தான் அப்படி பண்ணவே கிடையாது. யார் என்ன பண்ணன்னு கேளுங்க. எங்க பாத்தீங்க மத்த செட் எங்க இதுதான் பண்ணிருக்கேன் நான் பாத்துருக்கேன். யாரா பேர்லாம் சொல்ல முடியாதுடா. சரி. என்னைய சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்டா. அக்செப்ட் பண்றா. நீ என்னடா அக்செப்டன்ஸ் ஓகே இந்த டீம்ல வந்து இன்கேஸ் ஷூட் நடக்கல ஐ மீன் நம்ம லைட்டா ஒரு half an hour பிரேக் கிடைச்சிருக்குன்னா டக்குன்னு போய் எங்கயாவது ஒரு கேப் பார்த்து தூங்குற ஆள் யாரு? ரெஸ்ட் எடுத்துருவோம். ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் சீக்வென்ஸ். நவீனும் அவன் நவீன் ஏன் நம்ம எல்லாரும் ஆக்சுவலா தூங்க மாட்டோம். இல்ல கேரம் நானும் போய் தூங்கிடுவேன் எங்கேயாச்சும். தூங்கிடுவீங்க. ஆமா செட்டிங் மாட்டு மாட்டேறோம் போய் ஃபிளாட் தான் மட்டையாயிருவீங்களா? நம்ம பிரேக் அடிச்சுனா தூங்குவோம். ஏன்னா நைட் ஷூட்ல நைட் அப்படிங்கறதால லாங்குவேஜ் அப்படி I really like your friendship. நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க பேக்கப்பா இருக்கீங்க அதெல்லாம் சரி ஓகே. அதிகமான ஃபிலிம் பத்தியோ இல்லனா சினிமா எப்படி அப்படி அப்படின்னு நிறைய அத பத்தியே கேட்கக்கூடிய ஆள் வந்து யாரு? क्वेश्चंस ரொம்ப இன்ட்ரஸ்டா எடுத்து வந்து சினிமா பத்தியே வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு ஆள் யாரு இந்த டீம்ல? சூர்யா பத்தினா எல்லாம் ரோஹித் கடைசி கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்மெண்ட். ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பா இந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கிடுவாரு அப்படின்னு இந்த கும்பல இருக்கவர் யாரு? நேஷனல் அவார்ட் வாங்கிடுவாரா? நவீன் தான் விக்னேஷ் நம்ம தான் சொல்லுவாங்க அவரு ரோஹித் ரியான் நவீன் எல்லாருமே பட் யுனானிமஸா எல்லாருமே சொன்ன ஒரு பேர் வந்து ஆள் மட்டும் தான் செட் பண்ணணும். நவீன். அது பண்ணிடலாம். கவர்மெண்ட் அது அப்ப மாறிட்டே இருக்கும். பாத்துக்கலாம். நான் வாங்கிட்டேன். So I can see that earnest vision of you getting a national award in the future and my best wishes for that as well. So I love அடுத்தது ஒரு டாஸ்க். எல்லாருக்குமே வந்து ஒரு டாஸ்க் நான் கொடுப்பேன். யார் அந்த டாஸ்கை பெஸ்டா பண்றாங்களோ அந்த டீம் தான் வின்னர். சரிங்களா? So 1 to 15 நம்பர்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க. ஆனா வேற யாரும் சொல்லாத நம்பரா இருக்கும். போன டாஸ்க் உங்க டீமோட ஆரம்பிச்சதுனால அடுத்த டாஸ்க் வந்து உங்க டீமோட ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? So first பிரசாந்த் ஒரு 1 to 15 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 15. ஓகே. So பிரசாந்த் வந்து தன்னுடைய தாத்தா இல்ல பாட்டியோட குரல்ல நம்ம டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். மைக் எல்லாரும் 100 வருஷம் நல்லா இருக்கும்டா. விக்கி உங்களுக்கு பிடிச்ச நம்பர்
15 குள்ள தான் சொல்லணுமா? ஆமா இல்ல சாரி. ஓகே சரி சொல்லுங்க. 1 to 20 20 பண்ணிடலாமா? 1 to 20 குள்ள பண்ணிடலாமா? 19 ஒரு தவளை, யானை இல்ல ரோபோடைய ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க வந்து இப்போ பண்ணி காட்டணும். சிட்டி ரோபோ மாதிரி பண்றது டக்குன்னு தவளை, யானை இல்ல ரோபோ. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே பாசிங் டு நவீன் அத வாங்கி போய் ரசிகமால அவனுக்கு ஏய் டீம் கேம்டா. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் ஃப்ரம் எனி ஃபிலிம், அத நீங்க ஸ்லோ மோல பண்ணி காட்டணும். ஆமா ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டணும். ரெடி ஆயிட்டா? போகுதா இவன்டா கோச் பாரு But it was good. Like on the 5-10 seconds குள்ள you expressed a lot. Super. Next. 3 Phoenix படத்தோட செட்ல டெக்னீஷியன்ஸ் இல்ல நீங்க பார்த்திருக்கிற ஒரு ஒன் ஆஃப் the டீம் மெம்பர்ஸ் உடைய எக்ஸ்பிரஷன் இல்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு phrase. இவன் பண்றத நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்படி ஷோட் தூக்கி இப்படி பண்ணுவோம். இந்த அந்த ஷர்ட் தூக்குற விதம். சரி சும்மா அப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுங்க. அப்படியே ஒரு பாலா வாங்குறாங்க. ஒரு வார்த்தை கூட அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் மேனரிசம் பண்ணிட்டேன்ல. இல்ல அது ஒரு ஃப்ளோல நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்போ நீங்க சூர்யாவா மாறிட்டீங்க. இதான் மேனரிசம். என்னது இதுவா? நீங்க பேசுறப்போ நீ பேசுங்களேன். சூர்யா சோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஓ இதுதான் கரெக்ட்டா பண்ணிட்டாரா? ஓகே நம்ம ஜூஜில தான் பார்ப்பான். கேட்டு ஒரு நிமிஷம் வச்சுதான் ஆமாடா சரிடா அப்படினுவா. ஓகே புரியுது. அப்படியே கஷ்டம் இருக்கு. இவ்வளவு நோட் பண்றாங்க. 20 குள்ளயா 17 இல்ல 15 குள்ள வெச்சுக்கலாம். 12 வந்து நீங்க இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்க காஸ்டியூம் எப்படி இருக்கும்னு அதை டிஸ்கிரைப் பண்ணனும். ஒரு டி-ஷர்ட் ஒரு ட்ராக். காட்டன் டி-ஷர்ட் காட்டன் ட்ராக். காட்டன் டி-ஷர்ட் காட்டன் ட்ராக். ஓகே அவ்வளவுதானா? கலர் என்ன கலர் எப்படி இருக்கும்? ஹாஃபா ஃபுல்லா? ஃபுல் கவர். பறந்து இருந்து போற எரிஞ்சிச்சுனா ஃபுல் கவர் தான் சரி எரிஞ்சிச்சுனா குளிர்காலத்துல ஓகேவா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல போறது அந்த டைம்ல நல்ல சூப்பர் ஹீரோவா அமைவாரே இவரு. சரி ஓகே. Coming to the most silent person from our team. Silent but violent. சொல்லுங்க உங்க நம்பர் 10 வந்து எக்ஸ் தானே. ஓகே பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இப்போ இவர் வந்து சூப்பர் ஹீரோனாரு. இப்போ நீங்க சூப்பர் ஹீரோவா மாறிட்டீங்க. உங்களுக்கு எதிரா ஒரு மான்ஸ்டர் வராரு. அத நீங்க எப்படி அட்டாக் பண்ணீங்கன்னு இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறீங்க. வச்சிர போறியா மாமே உனக்கு ஏத்தது ஆக்ஷன். கை அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி தான் பாக்கிறதுக்கு தான் ரொம்ப சைலண்ட் டைப். ஆனா அவர் வந்து களத்துல இறங்கிட்டாருன்னா பயங்கர வைலண்ட் டைப். அடுத்த உங்களுக்கு என்ன நம்பர்? 9. ஓகே ரொம்ப ஈஸியான இதுவா வந்திருக்கு. உங்களை யாருமே பார்க்கல. அந்த ஒரு சமயத்துல நீங்க எப்படி ஆடுவீங்களோ எங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஆடி காட்டுங்க. ஐயோ இப்போ இதுல இன்னொரு டாஸ்க் விதின் டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ரிஹான் வந்து ஆடி இருக்கிறப்ப மத்த டீம் மெம்பர்ஸ் யாருமே சிரிக்க கூடாது. சிரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனல்டி இருக்கு. 3 2 1 go.
பண்ணணும்னா நான் சிரிக்கவே இல்லையே. சிரிச்சீங்க நீங்களும் சிரிச்சீங்க அவங்க சத்துல ஸ்மைல் பண்ணாரு. அப்பதான் தப்பு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பெனல்டி இல்ல, மத்தவங்களுக்கு இருக்கு. சோ அடுத்து சூர்யா கேள்வி போயிடலாம். லாஸ்ட்ல பெனல்டி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சோ உங்க நம்பர் சொல்லுங்க. இதோட இந்த ரவுண்ட் முடியுது. 6. ஒரு ஒன் மேன் ஷோ பண்ணனும் நீங்க in 15 seconds of a hero, a villain and a comedian. அதாவது இந்த செகண்ட்ல ஒரு ஹீரோவாவும் இருக்கணும், வில்லனாவும் இருக்கணும், காமெடியனாவும் இருக்கணும். ஆக்ஷன். ஹீரோ, வில்லன், காமெடியன். Okay, வேற லெவலா பண்ணீங்க. Coming to a few more questions regarding the film and then we will wrap up. So Phoenix அப்படின்ற ஒரு படத்துல நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்க, ஆடிஷன்ஸ்லாம் போனீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. So once நீங்க அந்த ஒரு செட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்னு ஒன்னு இருக்குல்ல, அந்த கேமரா ஃபேஸ் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்குள்ள? What was that feel like? நிறைய பதட்டம், நிறைய பயம். ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு, அதே சமயத்துல நிறைய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற. So it's a good journey. Yes. Anyone else? எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மைண்ட்ல ஓடுனது என்னன்னா, விட்டுறாதடா, உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு, விட்டுறாத, உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டு இருந்த படத்தை. ஓகே, நம்ம வாழ்க்கையை மாத்த போற ஒரு கடவுள் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுகிட்ட நான் என்ன பேசணுமோ அப்படி பேசணும். ஓகே, எனக்கு ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம நல்லா பண்ணிடணும்ன்றது மட்டும்தான். வேற எதுவும் சொல்றது தெரியல டக்குன்னு. But you had a lot of like hurricanes within you. Hurricanes? ஹரிகேன்ஸ். Yeah. Hurricanes-na இந்த கடல் அலை சூறாவளி. நிறைய அலைகள் இருந்தது. அப்படி மரியாதை அடடடா. வார்த்தை கவிதை இல்ல, நீ எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தா இங்க வந்து மூச்சிருக்க மாட்டேன். ஓகே, நீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது, பயமாவும் இருந்தது. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அவனோட தான் ஷாட். அதனால அவன் என்ன பண்ற போறானோன்ற ஒரு பெரிய பயம். ப்ளஸ் அவன் கூட நடிக்கிறேன், ஒரு படத்துல வந்திருக்கேன்ற சந்தோஷம். அவ்வளவு. சேம் அதேதான், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம். ஸோ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ரோல். இன்னும் இதில் வந்து எப்படி இன்னும் மேலே மேலே போய் பீப்புள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. ஈவன் எனக்கும் சேம் ஃபர்ஸ்ட் ஷூட்டே எனக்கு விக்னேஷ், சூர்யா இவங்க கூட தான். ஸோ அது பார்க்குறப்ப எனக்கு இன்னும் நிறைய ஃபீல் ஆச்சு. நிறையா அவங்களும் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இன்னும் இதில் நிறையா முன்னேறணும் அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. இதில் வந்து ஒரு சைட் ஸ்போர்ட்ஸ், இன்னொரு சைட் மூவி, லைக் அது. நைஸ். மேம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அப்போவே ஷார்ட் ரெடி ஆகும்போது எனக்கு வந்து சரி ஷார்ட்டு சரி நார்மலாக தான் இருக்கும் கேமரான்னு, கொஞ்சம் கேமரா கிட்ட வர வர ரொம்ப பயம் தட்டிச்சு. நான் சூர்யா கூட வேற பண்ணுறேன், பயம் தட்டிச்சு. அது இல்லாமல் மனசில் என்ன யோசிக்கிறது, கேமரா ஃப்ரண்ட்லாம் வரும்போது கச்சது ஒரு வாய்ப்பு, நீங்க தான் காட்டணும், இல்லைன்னா வேஸ்ட்டு, எதுவுமே யோசிக்காது நிறையா பண்ண உன்னால முடியாது நினச்சி நான் பண்ணேன். எல்லாரும் சொன்னாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கேமரா முடியும்போது பயமா தான் இருந்தது. பட் இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நமக்கு தலை கூட தான் வச்சாங்க, பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. தலையை நம்ம பேசின உடனே அந்த பயம்லாம் போயிட்டு ஒரு செம்ம எனர்ஜி ஆயிட்டு செம்ம ஜாலியா பண்ணோம். இனிமே திருப்பி இப்ப இதுக்கு எந்த கேமரா நிக்க சொன்னா அந்த பயம் கிடையாது. அது என்னன்னா கோ ஆர்டிஸ்டோட நீங்க எவ்வளவு ரிதமைஸ்டா ஆகுறீங்களோ, இல்ல கோ ஆர்டிஸ்டோட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறீங்களோ, அந்த இடத்துல யூ ஹேவ் தி ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். அண்ட் ஐ திங்க் ஒவ்வொருத்தவங்க கூட எனக்கு அது நடந்திருக்கு. எனக்கு அது இன்னும் என்ன நெகிழ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நவீனோட இந்த ஒரு லுக் அண்ட் அந்த லைக் ரஷஸ் வந்து நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப டெரரா இருந்தது. சோ நீங்க இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க, அதுல ஒரு ரகட் பாயா மாறினீங்க. சோ வாட் வாஸ் தட் திங் தட் வென்ட் இன்டு தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? டைரக்டர் தான்.
எல்லாத்துக்கும் டைரக்டர் மாஸ்டர் தான். நீங்க மாஸ்டர் மைண்ட்ல என்ன யோசிச்சு அவரு ரைட்டிங்ல எழுதியிருக்காரோ அதை வந்துட்டு விஷுவலா அவருக்கு வந்துட்டு ஒரு பாடி தேவைப்பட்டிருக்கு. அந்த பாடியை நான் எழுதிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், அவர் சொன்னதை நான் பண்ணேன். அவ்வளவுதான். So you surrendered yourself to the maker. ஓகே. சோ இப்போ நீங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து பயங்கரமா ஸ்டன்ஸ் பண்ணி வந்து அப்படியே லைக் யூ broken bones அப்படின்னு மாஸ்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சோ நீங்க வந்து ஸ்டன்ஸ் பொதுவாவே வந்து ஒரு படத்துல ஆக்ஷன் இருக்கிறது வந்து இட்ஸ் a usual thing, பட் இது வந்து என்டையர்லி ஆக்ஷன் பேஸ்டா தான் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அனலர்ஸ் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்றாருன்னா ஆக்ஷன் வந்து பஞ்சமே இருக்காது. எக்கச்சக்கமான லைக் டிஃப்ரெண்ட் ஒரு இதுல வந்து நமக்கு சீக்வென்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. சோ உங்களுக்கு லைக் I think it's your debut if I'm not wrong, like for most of you. முதல் படத்திலே வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்க ஏஜ் குரூப்ல இருக்க பசங்க வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபில்மோட தான் டெபியூ பண்ணுவாங்க. பட் நீங்க எடுத்த உடனே வந்து அடிதடி குத்து சண்டை அப்படின்னு இறங்கிட்டீங்க. சோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? லைக் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்ல யூஸ்வலி வந்து லைக் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ற ஒரு விஷயம், ஐயோ என் பையன் வந்து சண்டை போட்டு போறானே, ஏதாவது அடி விழுப்பதோ இல்ல வந்து ஏதாவது போன் ஒழிஞ்சிரும், ஃபிராக்சர், அந்த மாதிரி எக்கச்சக்கமா they have their own concerns. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் பண்ண போறீங்கன்னு வீட்ல சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? வீட்லயே சொல்லல ஆக்ஷன் பண்ண போறேன். பாத்தாங்களா வீட்ல? அப்ப கோயிலா கூட்டின்னு போயிடுவாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க, பாடம் எப்படி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் போவாங்க. உங்களுக்கு பெரியவங்க கதை நீங்க சொல்லிருந்தீங்க தெரியும், பட் how about the others like நவீன் விக்கி like how did you ஆக்ஷன் படமா இருக்கு. இல்ல ஆக்ஷன் என்ன நமக்கு தெரியும், ஸ்டன்ட்ஸ் வந்து பிசிக்கலா நிறைய விஷயங்கள் இன்வால்வ் பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லா அது வந்து ஒரு மூவ் தப்பா போயிருச்சுன்னா அது வந்து இல்ல மேம், நான் வந்துட்டு ஆல்ரெடி டான்சர் அப்படிங்கறதுனால எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி அது கத்துக்கும் போது அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அப்படி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் போக போக அதுல ஒரு லேர்னிங் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ இது ஆனா இப்படிதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால அவங்களுக்கு பெருசா இல்ல, சந்தோஷம் தான் பட்டாங்க. நல்ல ஆக்ஷன் படம் கிடைக்குது அப்படின்னு. ஓகே, தட்ஸ் நைஸ். சோ இப்போ நீங்க வந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே ஜூலை 4ஆம் தேதி எல்லாருமே படம் பார்க்க தான் போறோம். பட் ஸ்டில் இந்த ஒரு பர்టిక్యులர் ரீசனுக்காக நீங்க டெஃபினட்டா அந்த படத்தை தியேட்டர்ஸ்ல நீங்க பார்த்து நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா what will be that reason? Anyone can start. ஒரு கமர்ஷியல் ஃபைட் பேஸ் பண்ணி அங்கங்க பசங்களுக்கு ஃபைட் விரும்புற பசங்க வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு எமோஷனல் பார்ட்டும் இருக்கும், ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும் நம்ம. Okay. Anything apart from this? இது இப்போ இங்க வந்து 8 பேர் இருக்கோம். இத தாண்டி இன்னும் 20 பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. 28 பேர் இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க. மேபி lot of people have already introduced. இப்போ அவங்களுக்கு திருப்பி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐ திங்க் அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். And it's of course the family entertaining movie and yeah, whatever to us you can enjoy. எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டா சூர்யா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தாங்க முடியாத அந்த ஒரு இது, அந்த ஏஜ்க்கு வந்துட்டு வராது. ஸோ இதுல வந்து சூர்யா அவனுக்காக வந்து படம் பார்க்க வரவங்க லைக் அவன் யாரு, அவன் என்ன, அவனோட ஹார்ட் ஒர்க் என்ன, அவன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. Thank you. Love you. Love you always. சூர்யா சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு 28 பேர், எக்ஸாக்டா 28 பேர் 30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 30 பேரோட வாழ்க்கையும் மக்கள் கையில போகுது 4ஆம் தேதி. ஸோ அவங்க அதை யோசிச்சு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சினிமாவை நோக்கி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கோம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி 30 பேர் தெரிய போறாங்க. அந்த 30 பேரோட சினிமா வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கணும். நான் சேம் அவன் சொன்னதுதான், நவீன் சொன்னதுதான், எனக்கும் அதே ஒரு மைண்ட் தாட் தான். இப்போ சூர்யா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான்ட்டு லைக் சம் பீப்புள் வந்து பார்க்கணும், பார்த்தா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். அது ஒன்று. அது நிறைய நியூ ஃபேஸஸ், நான் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்கு, 28 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அது வந்து பீப்புள் வந்து பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்றப்ப அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதை தவிர்த்து இப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டு.
ஸோ அவங்களுக்கும் ஒரு புது மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு ஹோப் இருக்கும். ஓகே, நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வராங்க, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஈவன் ஹோப் இல்லாதவங்க இப்போ புதுசா ட்ரை பண்றவங்க எல்லாருக்கும் இது ஒரு பிக் மோட்டிவேஷனா இருக்கும். நியூ ஃபேஸஸ்லாம் ஆட் பண்றாங்க, ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வராங்க, யாருமே வந்து ஈஸியா உள்ள வரல. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகும். ஸோ அது மூலியமா அவங்க எஃபர்ட் போட்டு வந்து ஒரு டைம்ல அவங்க நினைச்சது நடக்கும். ஆனா அதுக்கு அவங்க எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கான மோட்டிவேஷன் தான் இந்த நியூ ஃபேஸஸ்லாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பசங்க சான்ஸ் தேடிட்டு, அவனுக்கு அது ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கும். ஏன்னா புதுமுகங்கள் நடிச்சா படம் வந்து பார்ப்பாங்க, நிறைய இருக்கு இல்லையா, இப்போ இவங்க நடிச்சாதான் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வருவாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த 30 பேரை இவங்க சப்போர்ட் பண்றதுதான் இருக்கு. அடுத்து பின்னாடி 300 பேர் வர போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹோப்பா இருக்கும். நம்ம நடிச்சாலும் நம்மள வந்து பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு இருக்கு. இன்னொன்னு புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கலான்னு நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இது மூலியமாவும் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் அனலர்ஸ் மாஸ்டர் அண்ணா அவங்களுக்கு தான் பிக் தேங்க்ஸ். இந்த நியூ ஃபேஸஸ்க்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மற்றவங்களுக்கும் ஒரு ஹோப் கிரியேட் பண்ணி ஒரு மோட்டிவேட்டா உள்ள வர்றதுக்கு. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் தான். ஸோ அதனால எவ்வளவோ ஃபேமிலிஸ் எத்தனையோ பேர் எல்லா பக்கம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே அதை தாண்டி ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ அந்த ஒரு மெசேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இது அது அந்த ஒரு விஷயத்த வந்து உள்ள எடுத்துட்டு அவங்க அவங்களோட லைஃப்ல அப்ளை பண்றது கூட நடக்கலாம். சூப்பர். சோ இவ்ளோ நேரம் வந்து I hope this interview was fun. எனக்கு personally this is one of my best interviews. ஏன்னா அவ்ளோ லைவ்லியா போச்சு, அவ்ளோ ஜாலியா போச்சு எனக்கு. and நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு thank you so much. I really wish the entire team and you guys a bright future ahead and all success with regard to Phoenix. July 4ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளிவர இருக்கு. So yes, family friends எல்லாரும் சேர்ந்து போய் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்த்து give us your love and support. So thank you so much. You ஒரு big class பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை 3 வாட்டி கிளிங் 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 பண்ணிட்டு போயிடுங்க. All right, thank you so much.